மக்களே வணக்கம், வெல்கம். தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை கிளப் சோடா. சரி, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? தேர்தல் வந்துருச்சு, வந்துகிட்டே இருக்குது. அந்த ஜுரம் வந்துருச்சா? தேர்தல் ஜுரம் எல்லாருக்கும் வந்துருச்சா? இந்த குவிஸ் காம்படிஷன் ஒரு ஃபன் ஈவெண்ட்டுங்க. ஜாலியாக இருக்க போது நம்ம ஃபன் செய்ய போகிறோம். இன்ஃபர்மேஷன் இருக்க போது, என்டர்டெயின்மெண்ட் இருக்க போது. சரியா, நம்ம போயிடலாம். நேத்திக்கு பார்த்துருப்பீங்க இந்த குவிஸ் எப்படி போச்சுன்னு. ஒரு ஃபோன் கால், 2 கேள்வி. நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பரிசு இருக்குங்க, கேஷ் வவுச்சர் உங்களுக்கு தயாராக இருக்குது. ஜாலியாக நம்ம இந்த காம்படிஷனில் கலந்துப்போம். நோ டென்ஷன், ஓகேவா? சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. காலர் இருக்காரான்னு பார்த்துக்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். சென்னையிலேருந்து ஆரோக்கிய மேரி சார். சென்னையிலேருந்து ஆரோக்கிய மேரி மேடம். ஆமாங்க சார். வணக்கம். உங்களுக்கான கேள்வி தயாராக இருக்குது, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன் சார். ஓகே ஓகே, ஆரோக்கிய மேரி ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கான கேள்வியை போட்டுடலாமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருநங்கை ரோஷினி எந்த தொகுதியின் வேட்பாளர்? ஆப்ஷன் ஏ கொளத்தூர், ஆப்ஷன் பி வேளச்சேரி, ஆப்ஷன் சி துறைமுகம், ஆப்ஷன் டி வில்லிவாக்கம். உங்களுடைய டைம் இப்ப ஆரம்பிக்குது. வேளச்சேரி சார். வேளச்சேரின்னு சொல்லியிருக்காங்க, லாக் பண்ணிடலாம். அது சரியான விடையான்னு பார்த்துடலாம். ஆரோக்கிய மேரி வேளச்சேரின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, தவறான விடை. ஆரோக்கிய மேரி, சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். வேளச்சேரி கிடையாது. திருநங்கை ரோஷினி எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க பார்த்துடலாம். வில்லிவாக்கம். வில்லிவாக்கம் தான் சரியான விடை. ஹார்ட் லக் எனிவே. கலந்துகிட்டதுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மக்களே. ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேள்வி எம்சிக்யூ இருக்கும், அது சொல்லிட்டா ரெண்டாவது கேள்வி. 2 கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னாதான் பரிசு கிடைக்கும். ரெடியா? அடுத்த காலருக்கு போகலாமா? இப்போ தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தேர்தல் பற்றி நிறைய நியூஸ் படிப்பீங்க, நியூஸ் பார்ப்பீங்க. ஸோ இது ஜாலியாக கலந்துங்க. ஜெயிக்கிறது தோக்கிறத பற்றி கவலைப்படாமல் என்ஜாய் பண்ணி கலந்துங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? தருண் பிரணவ் சார். திரும்பி சொல்லுங்க. தருண் பிரணவ். ஓகே, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்லேருந்து பேசுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் காலேஜ் போயிட்டு இருக்காங்க சார். காலேஜ். இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் முறை ஓட்டு போட போறீங்க. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஆமா, ஆமாங்க சார். இன்ட்ரெஸ்டடா இருக்கும். வெரி குட் வெரி குட். எப்போ வரும் எலெக்ஷன்? எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுவான்னு இருக்கீங்க? ஆமாங்க சார். ஓகே ஓகே, வெரி குட். பிரணவ், போயிடலாமா? உங்களோட கேள்வி தயாரா இருக்கு. நீங்க தயாரா? ரெடிங்க சார். 15 செகண்ட் தான், ஓகேவா? அதுக்குள்ள நீங்க சொல்லிருங்க. ஓகேங்க சார். பிரணவுக்கான கேள்வி: தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ செந்தில் பாலாஜி, ஆப்ஷன் பி துரைமுருகன், ஆப்ஷன் சி எஸ் சிவசங்கர், ஆப்ஷன் டி சேகர் பாபு. உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. இருக்கீங்களா? எஸ் சிவசங்கர் சார். ஆப்ஷன் சி எஸ் சிவசங்கர்னு சொல்லியிருக்காரு. பிரணவ், லாக் பண்ணிடுங்க. சரியான விடையான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்க சார். சி எஸ் சிவசங்கர். அப்பா சொல்லிட்டீங்க, சந்தேகத்தூர் வடி சொல்லிட்டார். சரியான விடை. வாழ்த்துக்கள் பிரணவ். ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கீங்க. ஓகே, இவருக்கு முன்னாடி யார் இருந்தா? செந்தில் பாலாஜி. அவருக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இருந்தாருன்னு நினைக்கிறேங்க சார். செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் இடையில தங்கம் தென்னரசு கூட அந்த துறையை வச்சிருந்தாரு கொஞ்ச நாள். ஆமாங்க சார். ஓகே ஓகே, ரைட். எஸ் சிவசங்கர். சிவசங்கர் வேற ஏதாவது துறை வச்சிருக்காரா? இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. இப்பயும் இருக்காரு. இப்பயும் போக்குவரத்து துறை அவர் தான் வச்சிருக்காரு. ஆமாங்க. ஓகே ஓகே, வெரி குட். ரொம்ப அப் டு டேட்டா இருக்கீங்க. சரி, அடுத்த கேள்வி பதில் சொல்லுவீங்களா? கான்ஃபிடன்ஸ் இருக்கா? கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நான் பிரைஸ் வாங்கிட்டு போவேன் அப்படின்றாரு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க, இதுதான் நீங்கள் குவிஸாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த நம்பிக்கை இது இருந்தால் போதும், வெற்றி கிடைச்சிடும்.
ஸோ ரெகுலராக பேப்பர்லாம் படிக்கிற ஹேபிட் அது உண்டா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஒரு பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டா பிரணவ்? டெய்லி நான் நியூஸ் பார்ப்பாங்க சார். டெய்லியும் ஹெட்லைன்ஸ் எல்லாமே நியூஸ் சார். டாப் பாட்டம். சோஷியல் மீடியா தாண்டி நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க? ஆமாங்க சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். நன்றி. சரி, என்ன டிகிரி படிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் பிகாம் சிஏங்க சார். ஓகே, பிகாம் சிஏ. ரைட். பிரணவுக்கான கேள்வியை பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. யா 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 இதுக்கும் 15 செகண்ட் தான். ஆப்ஷன்ஸ் வராது, நீங்களா சொல்லணும். ஓகேங்க சார். வெயிட் பண்ணுங்க. கஷ்டமான கேள்வியா ஈஸியான கேள்வியான்னு பார்த்துடலாம். ஓகேங்க சார். சஸ்பென்ஸ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பிரணவுக்கு. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் மக்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 மணிக்கு தேர்தல் வரைக்கும் இந்த சொல்க வெல்க டைட்டில் ஸ்பான்சர் பை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பவர்ட் பை ஸ்டெரன் கப் சோடா ஒவ்வொரு வீக்கெண்டும் நடக்க போகுது. நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கலந்துக்கலாம், ப்ரைஸ் ஜெயிக்கலாம். ஓகே, 2001 ஒரே தொகுதியில் 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் யார்? உங்களுடைய நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது பிரணவ். 2001, 6, 11, 16, 21 5 முறை தொடர்ந்து ஒரே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் சரியா தவறா என்று. ஒரு நல்ல கெஸ் தான் அது, பார்க்கலாம். ஆஹா, அன்பார்ச்சுனேட்லி தவறான விடை. ரெட் வந்துன்னா தவறு நம்மளுக்கு தெரியும். சரியான விடையை பார்க்கலாம். அது ஜெயக்குமார் இல்ல. செங்கோட்டையனுங்களா சார்? செங்கோட்டையன் 2001 நிக்கல. அவர் அந்த தேர்தலில் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுவும் நல்ல கெஸ் தான். நீங்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு பிரணவ், கண்டினியூ பண்ணுங்க. நீங்க நம்ம குவிஸ்ல அடுத்த வாரம் கலந்துக்கலாம். கேபி அன்பழகன் அமைச்சராக இருந்தவர். இவர் வந்து பாலக்கோடுங்கிற தொகுதி, தருமபுரி மாவட்டம், அங்கேருந்து ஜெயிச்சிருக்காரு. இவர் தான் கண்டினியூஸாக 5 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரே தொகுதியில் இடையில அவர் வந்து எடப்பாடி தொகுதியில் ஒரு மாதிரி தோத்துருந்தாரு. 2006ல தோத்துருக்காரு. ஆமா, போட்டியிடல. 2001 போட்டியிடல. பிஎம்கே ஜெயிச்சாங்க. 2011 ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து 5 முறை தொடர்ந்து எம்எல்ஏவா இருந்தார். ஆனால் ஒரே தொகுதி கிடையாது. பெரியகுளம் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் அதில் போட்டிட்டாரு. இப்போ கடைசியா வந்து போடி நாயக்கனூர் தொகுதியிலேருந்து அவர் எம்எல்ஏ இருக்காரு. இந்த முறையும் போடி நாயக்கனூர்லேருந்து நான் போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை அப்ளை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரணவ், ஆல் தி பெஸ்ட், ஆல் லக். அடுத்த வாரம் நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்த காலர் ரெடியான்னு பார்ப்போமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க பேரு? டி அருணாச்சலம் சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். திரும்ப சொல்லுங்க உங்க பேர். டிவிக்கு அருக போகாதீங்க, கொஞ்சம் தூரம் வந்துருங்க. போல சார், மதுரையிலேருந்து டி அருணாச்சலம் சார். அருணாச்சலம் அவர்கள் என்ன செய்றீங்க அருணாச்சலம் சார்? நான் வந்து இதில் இருக்கேன் சார், எலக்ட்ரிஷியன் லைனில் இருக்கேன் சார். எலக்ட்ரீஷியன். வெரி குட். இப்போ இந்த தேர்தல் தொடர்பான செய்திகள்லாம் பயங்கர ஆர்வம் உங்களுக்கு? ஆமாங்க சார். வெரி குட். தலைவராக இருக்கேன் சார். ஓகே, நியூஸ் பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆமாங்க சார். வெரி குட். வாழ்த்துக்கள் திரு அருணாச்சலம். உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. தயாரா நீங்க? டிவி பக்கத்துல போகாதீங்க, வால்யூம் கம்மி பண்ணுங்க. போல சார், தெளிவா கேட்கலாம். கேட்கலாம். உங்களுக்கான கேள்வி இதோ வரப்போகுது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 28. உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. 25 சார். 25. இந்த ஆப்ஷனை சேர்த்து சொல்லுங்க. சி 25, அது வந்து கிளியரா இருக்கும். 25ன்னு சொல்லியிருக்காரு அருணாச்சலம் அவர்கள். லாக் பண்ணிரலாம். ஆன்சரை பார்ப்போம். சரியா சொன்னா அடுத்த கேள்விக்கு போவோம், பரிசுக்கான கேள்வி. போடுங்க பிஜிஎம். சரியான விடை. எளிதான கேள்வி, கரெக்டா அதை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் திரு அருணாச்சலம். ஸோ அடுத்த கேள்வி சொல்லுவீங்களா? பரிசை வெல்லுவீங்களா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட பேரு சொல்க வெல்க. சொல்லுங்க வெல்லுங்க. ஒரு கால் 2 கேள்வி, 2த்துக்கு பதில் சொன்னீங்கன்னா ஒரு பரிசு. சரியா?
ஓகே சார் ஓகே. கேஷ் வவுச்சர் வரப்போகுது. ஸோ அருணாச்சலம் அவர்களுக்கு மதுரையை சேர்ந்த எலக்ட்ரீஷியனாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற திரு அருணாச்சலம், உங்களுக்கான கேள்வி, அதாவது இரண்டாவது கேள்வி, பரிசுக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க சார். ஸ்கிரீனை பாருங்க, கூர்மையா கவனிங்க. சொல்லுங்க சார். இப்போ ஒரு குரல் வரும், அது யாருடைய குரல்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கூர்மையா கேளுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட படத்தை எடுத்துட்டு யாரை காலம் முழுக்க எதிர்த்தாங்களோ அம்மா அவங்க அந்த கட்சியில போய் சேரதை பார்க்கும்போது நிஜமாவே என்னது இது அரசியல் இப்படி இருக்கு. உங்களுடைய வானதி சீனிவாசன் சார். வானதி சீனிவாசன். உங்க நேரம் இப்போ ஆரம்பிக்க போது சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு ஒரு பதிலு. வானதி சீனிவாசன் சார். சரியான விடை. நம்மளுக்கு இன்னைக்கு ஆரம்பத்திலே ஒரு வெற்றியாளர் கிடைச்சாச்சு. திரு அருணாச்சலம் from மதுரை. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். அந்த எக்ஸைட்மெண்ட் இதாங்க குவிஸ். அவர் பாருங்க, ஒரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் வந்திருக்கு. ஏன்னா 2 கேள்வியும் பதில் சொல்லி அவர் வந்து பரிசு ஜெயிச்சிருக்கிறாரு. சார் நம்ம டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த கேஷ் வவுச்சர் உங்களை வந்து சேரும். சரியா? சரிங்க சார். அனுப்பானடி பக்கத்துல ஒரு பிளாட் வாங்கி போடலாம் பரிசு தொகை. ஓகே. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி திரு அருணாச்சலம். மதுரை பக்கத்துல சமயநல்லூர் தேனூர் சார். என் சொந்த ஊர். சொந்த ஊர் எதுங்க? தேனூர் சார். சமயநல்லூர் பக்கத்துல, மதுரை பக்கத்துல தேனூர் சார். ஓகே ஓகே. ஊர் எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா பாக்குறதுக்கு? சுந்தராசம் பூமி தேனூர் சுத்தத்துல இறங்கின ஊரே முத ஊர் எங்க ஊர் தான் சார். ஓகே ஓகே. ஊர் பேர் பாருங்க, ஊர் பாசம். அழகர் இறங்கின ஊரே எங்க ஊர் தான் சார். அழகர் இறங்கின ஊருங்க. ஓகே ஓகே ஓகே. சுந்தராச பெருமாள். தேங்க்யூ வாழ்த்துக்கள் திரு அருணாச்சலம். அடுத்த காலருக்கு போயிடலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு? நான் சதீஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. சதீஷ் எங்க இருந்து? சென்னையில இருந்து, ஆதம்பாக்கத்துல இருந்து. ஆதம்பாக்கத்துல இருந்து. டிவி பக்கத்துல இருக்காதீங்க, வால்யூம் கம்மி பண்ணீங்க. ஏன்னா உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. இல்ல கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்டீங்களா? சார் என்ன பண்றீங்க நீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஒர்க் பண்றீங்க? பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. சரி, கொஞ்சம் அந்த மாதிரி உங்க ஆடியோல சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க தெளிவா பேசுங்க, ஓபன் பண்ணி பேசுங்க. ஏன்னா இது இந்த மாதிரி குவிஸ்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பப்ளிக்கா முகம் தெரியாரோட பேசுறது, போல்டா பேசுறது, அதெல்லாம் சரிங்களா? சரி சார். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது MCQ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க சார். தமிழ்நாட்டிலேயே குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? ஏ எழும்பூர், பி துறைமுகம், சி கீழ்வேலூர், டி செங்கல்பட்டு. உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. துறைமுகம். பி துறைமுகம். பி துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாக் பண்ணிடுங்க. சரியான விடையான்னு பார்ப்போம். சரியா இருந்தா தான் அடுத்த கேள்விக்கு போவோம். அந்த 2 கேள்விக்கு பதில் சொன்னா பரிசு. துறைமுகம் சரியான விடை. சார் வாழ்த்துக்கள். ஓகே, थैंक यू சார். இப்போ இப்போ SIR ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு எலக்ட்ரல் ரோல் போட்டாங்க இல்லையா? அதன்படி துறைமுகத்துல தான் குறைந்த அளவுல எலக்டார்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ்ல டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு 2 வார்த்தை இருக்குங்க. வாக்காளர் பட்டியல் உங்க பேர் இருந்தா எலக்டார், நீங்க போய் வாக்களிச்சீங்கன்னா ஓட்டர், அப்படி ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. தமிழ்ல வாக்காளர் நம்ம ஜென்ரலா சொல்லிடுறோம். இதுக்கு முன்னாடி கீழ்வேலூர் இருந்தது, நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுல தான் வந்து குறைந்த அளவுல வாக்காளர்கள் இருந்தாங்க. அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. சார் நீங்க பேப்பர் ரெகுலரா படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேப்பர் ரெகுலரா படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. டிவி பார்ப்பீங்க, டிவி நியூஸ் பேப்பரை படிப்பீங்க. வெரி குட் வெரி குட். சார் இப்போ என்ன கொஞ்சம் பதற்றம் இருக்கா? அடுத்த கேள்வி ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? போலான்ட்டார் அவரு. நான் அடிக்கிறேங்க பரிசு, சீக்கிரம் போங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. இதுக்கும் 15 செகண்ட் தான் சார். சொல்லுங்க சார். ஸ்கிரீனை பாருங்க. என்ன கேள்வி சார்? எழுத்தாளர் சுஜாதாவிற்கும் இந்திய தேர்தலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. இது ஆப்ஷன் கிடையாது, டைரக்டா நீங்க பதில் சொல்லணும். எழுத்தாளர் சுஜாதாவுக்கும் இந்திய தேர்தலுக்கும் உள்ள தொடர்பு
இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. டைம் அப். அன்ஃபார்ச்சுனேட்லி நேரம் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து நீங்களா பதில் சொல்லணும், இல்ல ஆப்ஷன் கிடையாது இந்த பரிசுக்கான கேள்வியில. நம்ம பார்த்துலாமா, ஆன்சரை பார்த்துலாமா சார்? பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து இன்ஃபர்மேஷனும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்த அணியில வந்து சுஜாதா அவர்கள் இருந்தார். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி பெங்களூரில் இருக்கு. அந்த கம்பெனியில் அவர் வேலை பார்க்கும்பொழுது இந்த இவிஎம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுல அவர் பங்களித்திருந்தார், அந்த டீமில் இருந்தார். இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பரிச்சயமான தகவல் தான். பட் எனிவே நீங்கள் வந்து புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை இது வழியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நன்றி சார், தேங்க்யூ. மக்களே, இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. என் பேர் டிஎன் ரகு என்கின்ற டிஎன்ஆர். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அதாவது எலெக்ஷன்னா கூட 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வந்து வாக்களிக்க முடியும். சொல்க வெல்கல எல்லாரும் கலந்துக்கலாம். எந்த ஊர்லேருந்து வேணாலும் கலந்துக்கலாம், எந்த நாட்டிலேருந்து வேணாலும் கலந்துக்கலாம். சரியா? இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் கலந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஷோ. ஜாலியாக போகிறோம், ஃபன் செய்கிறோம். அடுத்த காலர் வந்துட்டாரான்னு பார்க்கலாமா? நேற்றுக்கு லைனே ஜாம் ஆயிடுச்சு. ஹலோ, நிறையா, அதாவது வந்து நேத்திக்கு வந்து நம்ம முதல் முறையாக ஆரம்பித்தோம் இந்த நிகழ்ச்சியை. காலர் மேலே காலர் வந்து நம்ம லைன் ஜாம் ஆகிற அளவுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கும் நிறைய காலர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க. குவிஸ்னா வந்து ஃபஸ்ட்டு பெஞ்ச் பசங்க, டாப் ரேங்க் பசங்க மட்டும் தான் கலந்துக்கணும்னு கிடையாதுங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். இது வந்து எலெக்ஷன் மாதிரி தானே வச்சுங்களேன், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. நீங்கள் ஒரு கால் பண்ணணும், அவ்வளோதான். கேள்வியை கேட்போம், ஈஸியான கேள்வி தான் இருக்கும். பதில் சொன்னால் கேஷ் வவுச்சர்ஸ் கிடைக்கும். நேற்றுக்கு ஆரம்பித்தோம், இன்றைக்கி பரபரன்னு போயிட்டுருக்கு. நிறையா காலர்ஸ் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டிலேருந்து படுத்துக்கிட்டே நீங்கள் மொபைலில் கால் பண்ணி இந்த போட்டியில் கலந்துக்கலாம். எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ரைட்டு, ஏதாவது காலர்ஸ் இருக்காங்களா பார்ப்போம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? சார் என் பேர் செந்தில்குமார் சார், ஈரோடு மாவட்டங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே. அப்போ திரு செங்கோட்டையரை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. கேட்கலாங்க சார். பட்டுன்னு அடிச்சிருவீங்க, உங்கள் ஊருக்காரர் இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே. உங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்தால் ரிசைன் பண்ணிட்டார் இப்போல்ல? ஆமாங்க, டிவிக்கு போயிட்டாருங்க. ஓகே, டிவிக்கு போயிட்டார். எனிவே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சார் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேங்க சார், நான் ப்ரைவேட் சார். ஓகே. இந்த தேர்தல் தொடர்பாக ரொம்ப ஆர்வம் உண்டா? எல்லா நியூஸையும் படிப்பீங்களா? ஆமாம், பார்த்துட்டே இருப்பேங்க சார். ஓகே. தேர்தலில் கட்டாயமாக ஓட்டு போடுவீங்களா மறக்காம? கண்டிப்பாங்க சார். வெரி குட். சரி, உங்களோட இந்த நம்ம வினாடி வினாவோட ரூல்ஸ் தெரியும் இல்லையா? 2 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 15 செகண்ட் டைமு. முதல் கேள்வியில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த கேள்வி கரெக்டாக சொல்லிங்கன்னா 2வது கேள்விக்கு போவோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? ஓகே. தயாரா சார் நீங்கள்? தயாருங்க சார். ரெடியாக இருக்கிறாரு செந்தில்குமார் சார் ஃப்ரம் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம். அவருக்கான கேள்வி: தமிழ்நாடு அமைச்சரவையில் எத்தனை பெண் அமைச்சர்கள் உள்ளனர்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, டி 3. சார், உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. ஓகேங்க சார். இன்னும் 6 செகண்ட் தான் இருக்கு சார். 2 பெண் அமைச்சர்கள். 2 பெண் அமைச்சர்கள் செந்தில்குமார் சொல்லியிருக்கிறாரு. லாக் பண்ணிடுங்க. சரியானு பார்க்கலாம். சார் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைப்பமே. ஓகே சார். தயாரா இருக்காரு. வெரி குட், சரியான விடை. வெல் டன் மிஸ்டர் செந்தில்குமார். அது யாரும் சொல்ல முடியுமா? அந்த அமைச்சர்கள்லாம் பேர் சொல்ல முடியுமா? ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். கீதா ஜீவன் சார். கீதா ஜீவன், கயல்விழி அவர்கள். கயல்விழி அவங்க தாராபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகே, 2 பெண் அமைச்சர்கள். அடுத்த கேள்வி ஆப்ஷன் வராது, நீங்களா சொல்லணும். ஓகே சார். சரியா? ஓகே சார். தயாரா இருக்கீங்களா? அதே 15 செகண்ட் டைம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய வாய்ப்பு போயிடும். ஓகே சார். ரைட். செந்தில்குமாருக்கான கேள்வி ரெடி.
சார் கூர்ந்து கவனிங்க, நீங்க அப்புறம் கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்க முடியாது. வந்துருச்சு சார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எது? உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. பத்து செகண்ட். டைம் முடிய போகுது. டயத்துக்குள்ள நீங்க சொல்லனா சான்ஸ் ஓவர். முடிஞ்சிருச்சு சார். சார் சாரி, டைம் முடிஞ்சிருச்சு. அந்த டயத்துக்குள்ளார நீங்க சொல்லணும். 15 செகண்டுக்குள்ளார நீங்க சொல்லணும். 15 செகண்ட்ஸ் போதும். நீங்க அதுக்குள்ளார சொல்லியிருக்கணும். சொல்லல. சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் முறையா எம்எல்ஏ ஆனது 1000 விளக்கு 1000 லைட்ஸ். இன்ஃபேக்ட் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நிறுவனமே அந்த ஏரியாவில் தான் இருக்கு. 1000 லைட்ஸ்ல தான் இருக்குது. அது ஒரு ஸோ வந்து நீங்க சரியான விடை சொல்லல. எனிவே கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள் செந்தில்குமார் அவர்கள். நீங்க ஃபியூச்சர்லையும் கலந்துக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு 1 ஹவருக்கு இந்த நம்ம ஜாலியான ஷோ இருக்குது. சொல்க வெல்க. நான் உங்கள் டிஎன்ஆர் ஃபண்ட் செய்கிறோம். ஓகேவா? எலெக்ஷன் வரைக்கும் தேர்தல் வரலாறு, தேர்தல் நடைமுறை, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜெயிக்கிறது தோக்கிறத விடுங்க, நம்ம வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறோம்ல, அதுவே வந்து ஒரு சிறப்பான விஷயம். அடுத்த காலருக்கு போகலாம். ஹலோ ஹலோ வணக்கம். காலர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆர்வம் தான் சில சமயத்தில் வந்து லைனையே வந்து. ஹலோ கேக்குதா சார்? ஹலோ ஹலோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க சென்னையில பேரு? இருந்து கொளத்தூர் பாலாஜி சார். திரும்ப சொல்லுங்க. கொளத்தூர்ல இருந்து பாலாஜி சார். பாலாஜி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசணும். கொளத்தூர்ல இருந்து வரீங்க பாலாஜி. எப்படி இது அந்த கோஇன்சிடென்ஸ்? ஆமா சார், ஆமா. உங்க தொகுதியில திரும்பி நிப்பாரா முதலமைச்சர்? கண்டிப்பா நிப்பாரு சார். ஓகே ஓகே ரைட். என்ன பண்றீங்க பாலாஜி? நான் ஐடி ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்றேன் சார். ஐடில இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். எப்படி வேலை நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போகுது சார். ஆபீஸ்ல அரசியல் டிஸ்கஸ் பண்றீங்களா? லஞ்ச்ல மத்த டீ பிரேக்லாம்? எப்பவுமே அரசியல் தான் சார். அரசியல் தான் இப்ப வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த வினாடி வினாவை கூட நடத்துறோம்னு சொல்லலாம். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. சரி, நீங்க தயாரா? உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. 4 ஆப்ஷன் வரும். 15 செகண்டுக்குள்ளார சொல்லணும். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போவோம். தயாரா? கண்டிப்பா சார். தயார் சார். ரெடி சார். ரெடி. இஸ் ரெடி. அவருக்கான கேள்வியும் தயார். கமல்ஹாசன் 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலிருந்து போட்டியிட்டார்? ஆப்ஷன் ஏ வேளச்சேரி, ஆப்ஷன் பி மயிலாப்பூர், ஆப்ஷன் சி கோவை தெற்கு, ஆப்ஷன் டி சிங்காநல்லூர். உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. ஆப்ஷன் சி கோவை தெற்கு சார். ஆப்ஷன் சி கோவை தெற்குன்னு நச்சுன்னு நடுமண்டையில வச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பாப்போம் இந்த விடை சரியான்னு. சரியான விடை. வெல் டன். ஓகே, ஜெயிச்சாரா தோத்தாரா? தோத்துட்டாரு சார். கொஞ்சம் லீஸ்ட் டிஃபரன்ஸ் தோத்துட்டாரு. யாரு அந்த தொகுதி எம்எல்ஏ வந்தது யாரு? ஆக்சுவலா வந்து 3 முறை போட்டி சார். வானதி சீனிவாசன், கமலஹாசன், அப்புறம் மயூரா ஜெயக்குமார். அவர் காங்கிரஸ்ல இருந்து போட்டிட்டாரு. ஆமா போட்டிட்டாங்க. பட் ஆனா கமல் வந்து காலையில இருந்து லீடிங்ல தான் இருந்தாரு. கடைசி ஒரு 3-4 சுற்றுல அவர் வந்து பின்னாடி சார். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்பா அப்படியே வச்சிருக்கீங்களே, மெமரியில அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வானதி சீனிவாசன் அவங்களோட குரலை கூட நம்ம இந்த குவிஸ்ல போட்டோம். பாத்தீங்களா? பார்த்தேன் சார், பார்த்தேன் சார். அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது கேள்வியா? ஈஸியானதா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. கமல்ஹாசன் அவர்கள் ட்ரம்ப்புக்குலாம் இது போட்டுட்டு இருக்காரு. கண்டன பதிவு போட்டிருக்காரு. போட்டஸ்க்கு ஃபவுண்டர் மக்கள் நீதி எல்லாம் போட்டிருக்காரு. எனிவே அடுத்த கேள்வி வரப்போகுது. 15 செகண்ட் தான். கூர்மையா பாருங்க. ரெடியா? ரெடி சார். ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ. 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 4 நடிகர்களில் 3 ஜெயலலிதா, சரத்குமார், விஜயகாந்த். 4வது நடிகர் யார்? உங்களுடைய டைம் இப்ப ஆரம்பிக்குது.
ஜெயலலிதா, சரத்குமார். ஜெயலலிதா அவர்கள், சரத்குமார், விஜயகாந்த் 4வது நடிகரும் எம்எல்ஏ ஆனார் அந்த தொகுதி அந்த எலெக்ஷன்ல. நான் 5 செகண்ட் தான் இருக்கேன். கருணாஸ் சார். கருணாஸ்னு சொல்லியிருக்கிறாரு. அது சரியான விடையான்னு பார்க்கலாம். கருணாஸ். சரியான விடையா கருணாஸ்? நல்ல கெஸ் தான். ஓ சாரி, தவறான விடை. கருணாஸ் 2016ல ஜெயிச்சாரு. ஆமா சார், ஆமா சார். கரெக்டா? 16. ஆமா. 2011ல யாருன்னு பாத்துடலாமா? சரிங்க சார், பார்க்கலாம் சார். அருண் பாண்டியன் அவர்கள். தேமுதிக சார்பா நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். பேராவூரணி தொகுதியிலிருந்து ஜெயிச்சாரு அருண் பாண்டியன். ஆமா ஆமா, விஜயகாந்தோட நெருங்கிய நண்பர் அவரு. அதாவது நீங்க கொஞ்சம் டைம் இருந்தா யோசிச்சு சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதுதான் குவிஸ். நீங்க கொடுத்த நேரத்துக்குள்ளார நீங்க அத சொல்லணும். ஆமா. அப்போ வந்து எனக்கு கருணாஸ் வந்து 2016ல அதிமுக சார்பா ரெட்டை எலெக்ஷன்ல நின்னு ஆமா ஜெயிச்சாரு. ஆமா. இது அருண் பாண்டியன் வந்து அதுக்கப்புறம் டிஎம்டிக்குல இருந்து விலகினாரு. ஊமை விழிகள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. அவருடைய மகளும் கீர்த்தி பாண்டியனும் நல்ல நடிகை. அவங்க வந்து அவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஸோ இதுதாங்க குவிஸ். உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது. கேட்குற போது அதை நீங்கள் வெளில கொண்டு வரணும். அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளார சொல்லணும். அதுதானே இதில் ஒரு சேலஞ்சு. கண்டிப்பா. எனவே நீங்கள் ஸ்கூல்லாம் குவிஸில் கலந்துப்பீங்களா? இல்ல சார், காலேஜ் படிக்கும்போது அப்போ அந்த கல்ச்சுரல்ஸ் அப்போ கடந்திருந்தேன் சார். இப்போ உங்க காலேஜ் டேஸ் நாங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டோம் மாலை முரசு செய்திகளில். கரெக்டா? கண்டிப்பா சார். அரசியல் பத்தி நிறைய கவிதைகள் கூட அப்பப்போ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. திரும்ப அடுத்த வாரம் நீங்க கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காலருக்கு போலாமா? ஹலோ ஹலோ சார், வணக்கம். ஹலோ சார் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணகுமாருங்க. கிருஷ்ணகுமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். என்ன சார் பண்றீங்க? பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். பிரைவேட் கம்பெனியில் ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்கா சார்? போயிட்டு இருக்கு. லஞ்ச் முடிஞ்சதா சண்டே இன்னைக்கு? முடிஞ்சதுங்க. மத்தியானம் தூங்குற வழக்கம் இல்லையா? இல்லைங்க. நீங்க? நானும் தூங்குறது இல்லைங்க சார். உடம்பு போடுது. ஏதாவது ட்விட்டர்ல ஏதாவது நோண்டிட்டு இருக்கிறது தான் சரி வழக்கம். சரி ரைட். அந்த சோக கதையை கேட்க வேணாம். சரி சொல்லுங்க சார். எலெக்ஷன் சம்பந்தமா எல்லா நியூஸையும் பார்ப்பீங்களா? கண்டிப்பா பாக்குறோம். டிபேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். வெரி குட் வெரி குட். உங்க ஊரை பத்தி தான் போன கேள்வி இருந்து முதல் கேள்வி. இப்போ உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. 15 செகண்ட் 4 ஆப்ஷன் இருக்கும். யோசிச்சு சொல்லுங்க. அந்த டயத்துக்குள்ளார சொல்லிடுங்க. சரியா மிஸ்டர் கிருஷ்ணகுமார்? ஓகேங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒரு அலகில் நோட்டா உட்பட எத்தனை வேட்பாளர்கள் இருக்க முடியும்? A 14, B 16, C 18, D 20. உங்களுடைய டைம் இப்போ ஆரம்பிக்குது. இவிஎம்ல B16 சொல்லிருக்காரு கிருஷ்ணகுமார் சார். லாக் பண்ணிடுங்க. ஒரு நம்பிக்கையோட பட்டு நடிச்சிருக்காரு, தெரிச்சிருக்காரு. கரெக்டானு பார்க்கலாம். போடுங்க சார், பிஜிஎம் போடுங்க சார் கிருஷ்ணகுமார் சாருக்கு. ஆஹா, வெரி குட். சரியான விடை. கலக்கல் சார். தேங்க்யூ. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. அப்பா தான் ஹெல்ப் பண்ணாரு. ஓ, இது கூட்டு முயற்சி. ஆமா. ஓகே ஓகே. இது வந்து டீமா கூட கலந்துக்கிறீங்க குவிஸ்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ நீங்களா சொல்லுங்க பாப்போம். அடுத்த கேள்விக்கு தயாரா? ஓகே ரெடிங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? அது சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்ங்க. ஓகே. அதாவது மக்களே, இவிஎம் மெஷின்ல ஒரு மெஷின்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 16 பெயர்கள் இருக்கும், இன்க்ளூடிங் நோட்டா. சரியா? 15 வேட்பாளர்கள் பெயர், 16வது நோட்டா இருக்குது. ரெடி? இப்போ கிருஷ்ணகுமார் சாருக்கு இரண்டாவது கேள்வி. இது சொல்லிட்டாருன்னா அவருக்கு பரிசு உண்டு, கேஷ் வவுச்சர் உண்டு. உங்களுக்கான கேள்வி சார். ஓகே. 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரை தவிர எந்த மாவட்டத்தில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை? உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கோயம்புத்தூர் அவரோட மாவட்டம். அதுல ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கல. அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. திருப்பூர் சார், டைம் முடிய போகுது. 2 செகண்ட்ஸ். ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்க. திருப்பூருங்களா? இல்ல, திருப்பூர்ல ஜெயிச்சிருக்காங்க. லாக் பண்ணிக்கலாம். பாப்போம் எது சரியான விடைக்கிறத பாப்போம். ஆஹா, இல்லை. திருப்பூர்ல திமுக ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்க. சரியான விடை என்னங்கிறத பார்ப்போம்.
ரைட். தர்மபுரி அங்க ஒரு தொகுதி கூட தர்மபுரிங்களா? ஜெயிக்கல. ஓகே, ஓகே. பட் எனிவே ரைட். தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் பார்ட் தேங்க் யூ. மிஸ்டர் கிருஷ்ணகுமார். மக்களே, Thank you. இதுதான் எலெக்ஷன் ஹிஸ்டரி, எலக்ட்ரல் ப்ராசஸ். இது தொடர்பாக நிறைய கேள்விகள் நம்ம வெல்கையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பல விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் குவிஸில் கலந்துக்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங். ஒருத்தரோட நம்ம வந்து ஒரு பொதுவெளியில் ஒரு ஃபோனில் உரையாடுறோம். வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அதுக்கு தயாராக இருக்கும்ல. அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஆன்சர் சொல்லலைன்னா அது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது? கலந்துக்கிறது தானே முக்கியம். அதான ஒலிம்பிக் ஸ்பிரிட். அதையும் நீங்கள் செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேறு வேறு இடங்கள்லேருந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்த காலர் ஏதாவது ரெடியாக இருக்காரு பார்க்கலாமா? ஹலோ ஹலோ வணக்கம், உங்கள் பேர்? சார், என் பேர் மோனிஷ் பாண்டியன் சார். திரும்ப சொல்லுங்க. மோனிஷ் பாண்டியன் சார், 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்டு. தம்பி, ஓட்டு போடுறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குதே. எந்த ஊர் நீங்கள்? சார், மதுரை சார். மதுரை. வெரி குட். இந்த இந்த போட்டியில் கலந்துக்கலாங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? அப்பா சொன்னாங்களா, அம்மா சொன்னாங்களா? சார், அப்பா சொன்னாங்க சார். இப்போ சரி, நம்ம கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவியா அல்லது அப்பாட்ட கேட்டு சொல்லுவியா? சார், நானா ட்ரை பண்ணுவேன். வெரி குட், வெரி குட். தட் இஸ் த ஸ்பிரிட். ஏன்னா இந்த பொது அறிவுங்கிறது எல்லாருக்கும் தானே, இது எல்லாருக்கும் பொதுவானது தானே, இல்லையா? எஸ் சார். இதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிப்பியா, டிவிலாம் பார்ப்பியா தம்பி? பார்ப்பேன் சார். வெரி குட், வெரி குட். ஸோ ஜென்ரல் நாலேஜ் விஷயங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற வழக்கம் உண்டு. எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். போயிடலாமா? முதல் கேள்வி MCQ, போயிடலாம் சார். 15 செகண்ட். சரியா? அதுக்குள்ளார சொல்லிடணும். ஓகே சார். தம்பிக்கான கேள்வியை போட்டுடலாமா? சார். பாப்பா தயாராக இருக்காரு. எப்போ 18 வயசு வரும், போய் ஓட்டு போடலான்னு இருக்காரு நினைக்கிறேன். தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு எந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்? A மதுரை மேற்கு, B அருப்புக்கோட்டை, C திருச்சுழி, D சாத்தூர். தம்பி, உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. திருச்சுழி சார். எங்க நான் முடிக்கவே இல்லைங்க, அதுக்குள்ள இந்த தம்பியை பாருங்க. திருச்சுழின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் தம்பியோட ஆன்சர் சரியா தவறான்னு. தம்பி, அழகு தம்பி, அற்புதம் தம்பி. உங்க ஊரு சாலமன் பாப்பியா மாதிரி நான் ட்ரை பண்றேன். அழகு தம்பி, வெல் டன். சரியான விடை சொல்லிட்டீங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா பரிசு. உங்க பேரை திரும்ப சொல்லுங்க. அந்த பேர் சொல்லும்போது வாய்ஸ் கிளியரா இல்ல. மோனிஷ் பாண்டியன் சார். மோனிஷ் பாண்டியன். மோனிஷ் பாண்டியன். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? சயின்ஸ் சார். சயின்ஸ். நீங்க என்ன ஆக போறீங்க பெரிய பையனான உடனே? ஜட்ஜா போறேன் சார். ஜட்ஜ் ஆக போறீங்களா? நான் சயின்டிஸ்ட்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஏன் ஜட்ஜு? எதனால அதை சூஸ் பண்ணீங்க? சார், அதுல ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சார். ஓ, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லா படிச்சு லாயர் ஆகணும். லா படிச்சு ஜட்ஜ் ஆகணும். ஆமா, லா படிச்சு லாயர் ஆகணும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஜட்ஜ் ஆகணும். நீ ஜட்ஜ் ஆகணும். எஸ் சார். ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பேர் தெரியுமா? சரி, அதுதான் கேள்வின்னு நினைச்சிட போறேன். நம்ம வந்து பரிசுக்கான கேள்விக்கு போயிடலாமா? ஓகே சார். சூரியகாந்த் சர்மா. ஓகே, அவரோட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பேரு. நம்ம பரிசுக்கான கேள்விக்கு போயிடலாம். இதுக்கு 15 செகண்ட். ஆப்ஷன்ஸ் வராது. நீ பதில பட்டுன்னு சொல்லணும். ஓகே சார். ஓகே. முனிஷ் பாண்டியனுக்கான கேள்வி. தமிழ்நாடு சட்டமன்றம் 2016 திருவாரூர், 2021 தியாகராய நகர், 2021 பல்லாவரம். இவைகளின் தொடர்பு என்ன? உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. இந்த மூணுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை நீங்க இணைக்கணும். கருணாநிதி சார். தம்பி கருணாநிதின்னு சொல்லியிருக்கிறாரு. லாக் பண்ணிடுங்க மக்களே. கருணாநிதினு பட்டுன்னு அடிச்சிருக்கிறாரு. ஆன்சர் சரியா தவறான்னு பார்த்துடலாம். சரி தம்பி, சிக்ஸர்ப்பா. இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல அடிக்கிற மாதிரி ஒரு சிக்ஸர். எப்படி எப்படி இது எப்படி கனெக்ட் பண்ண எனக்கு சொல்லணும். நீ
3 தொகுதிகளின் உறுப்பினர் பெயரும் கருணாநிதி. சார், 2016ல மூணுலையுமே பேர் வந்து கருணாநிதி சார். சாரி சொல்லுப்பா. 3லையுமே நின்றவங்க கருணாநிதி சார். எஸ், 2016ல திமுக தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திருவாரூர்லேருந்து எம்எல்ஏ. 2021ல டி நகர் எம்எல்ஏ பேரு திரு கே கருணாநிதி. கருணாநிதி சார். தெரியுமா உனக்கு அது? கருணாநிதி சார். கருணாநிதி. எப்பா தம்பி, எங்கப்பா இருக்கு? 7வது படிக்கிற போது இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க. டி நகரோட எம்எல்ஏ வந்து பழக்கடை அன்பழகனுடைய பிரதர் கருணாநிதி. பல்லாவரத்துல என்ன கருணாநிதி? திரு கருணாநிதி இல்லையா? எங்க வீடு, எங்க பெரியம்மா வீடு பல்லாவரம் சார். ஓ, அதனால அவர் அந்த எம்எல்ஏ பேர் தெரியும். எஸ் சார். அப்ப டி நகர் எம்எல்ஏ பேர் எப்படி சொன்ன நீ? டி நகர் எம்எல்ஏ பேர் எப்படி தெரிஞ்சது உனக்கு? டி நகர் எம்எல்ஏ தெரியல. ஓகே. ஸோ அதாவது அவர் அந்த பேரை வச்சு ஒரு இது பண்ணி கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. பிரில்லியன்ட்டுங்க. இதுதான் குவிஸ். ஓகே, எங்க அணி வந்து உங்களை தொடர்பு கொண்டு அந்த கேஷ் வவுச்சர் அனுப்புவாங்க. கங்க்ராச்சுலேஷன் தம்பி, வாழ்த்துக்கள் மக்களே. இப்போ ஒரு குட்டி பிரேக், அது போனதுக்கு அப்புறம் திரும்பி வருவோம். போன கேள்விக்கு என்ன ஒரு பிரில்லியன்ட் ஆன்சருங்க. எப்பா அந்த பிரமிப்பு எனக்கு இன்னும் இருக்குது. 7வது படிக்கிற பையன் அந்த ஒரு கனெக்ஷன் கேள்வியை ரொம்ப அழகா சொல்லி பரிசை தட்டிட்டு போயிருக்காரு. இதுதாங்க குவிஸ். எனக்கு ஒரு கூஸ் பம்ஸே வந்துருச்சு. அதுவும் பட்டுன்னு அடிச்சாரு. அதுல ஒரு லாஜிக்கோட சொன்னாரு. அருமை. அடுத்த காலர் வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சார்? ஜெகதீசன். ஜெகதீசன் அவர்கள் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா. மதுரை மாவட்டம் எந்த தாலுகா? உசிலம்பட்டி தாலுகா. உசிலம்பட்டி. ஓகே ரைட் சார். உங்க எம்எல்ஏ கூட இப்போ கட்சி மாறி இருக்கார் போல இருக்க. ஐயப்பன் அவர்கள் திரு ஓபிஎஸ் ஓட திமுக சேர்ந்திருக்காரு. அதிமுக சார்பாக. எனிவே, என்ன சார் பண்றீங்க ஜெகதீசன் சார்? கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில இருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல சென்ட்ரல் ஜெயில ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கீங்க. ஓகே, யுவர் போலீஸ். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். ஸ்ட்ரிக்டான ஆபீசரா சார் நீங்க? எப்படி பணியில? ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது சார். ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டாமா உங்க பணிக்கு? ஸ்ட்ரிக்ட்னா என்ன சார், கிழக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் சார். ஓகே சார். ஜிகேல ரொம்ப ஆர்வம் உண்டா சார் உங்களுக்கு? இருக்கு சார். இன்னும் ஏதாவது எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் அடுத்தது ஏதாவது போறதுக்கு? இல்ல சார், நாங்க 11 வருஷம் ஆச்சு. சரி சார், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் பார்ட். உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. 4 ஆப்ஷன் இருக்கும், 15 செகண்ட். ஜெகதீசன் சாருக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க. ஒருவர் வாக்காளராக பதிவு செய்ய எந்த படிவத்தை பயன்படுத்த வேண்டும்? படிவம் 5, படிவம் 6, படிவம் 7, படிவம் 8. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பத்து செகண்ட் இருக்கு சார். இன்னும் எந்த ஃபார்மை கொடுக்கணும் நீங்க வாக்காளரா பதிவு செய்ய? முடிய போகுது சார். டைம் முடிஞ்சிருச்சு சார். நீங்க எந்த பதிலும் சொல்லல. லேட்டா சொல்லிருக்கீங்க. டயத்துக்குள்ளார சொல்லணுமே, 15 செகண்டுக்குள்ளார சொல்லணுமே. பட் எனிவே, ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் படிவம் 6, ஆப்ஷன் பி. அது ஈஸியான கேள்வி சொல்லியிருப்பாரு ஜெகதீசன் சார் நினைச்சேன். பட் எனிவே, ஹார்ட் லக் சார். நீங்க அடுத்த வாரம் சொல்க வெல்களை கலந்துக்கலாம். திரும்ப நீங்க முயற்சி செய்யுங்க. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மக்களே, மதுரை மாவட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களே, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே இந்த குவிஸ் காம்படிஷனில். நிறைய சினிமா பார்ப்பாங்க, சினிமா துறையில் நிறைய பேர் வருவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். மதுரையிலேருந்து வடிவேலு, விவேக், சூரி எல்லாருமே மதுரை தானே. ரைட்டு, அடுத்த காலர் இருக்காரான்னு பார்க்கலாம். சார் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ எஸ் வணக்கம் சார். ஹலோ வணக்கம். டிவி பக்கத்தில் நிற்காதீங்க, வால்யூமை கம்மி பண்ணுங்க சார். ஏன்னா நீங்கள் அப்புறம் பேசுறது கேட்காது எனக்கு, நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஹலோ, டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க, டிவி பக்கத்தில் நிற்காதீங்க சார். தள்ளி வந்துருங்க. ஹலோ சார், டிவி பக்கத்தில் நிற்காதீங்க, வால்யூமை கொஞ்சம் குறைச்சிருங்க சார். ஹலோ, பேசுங்க சார். உங்க பேர் சார்? உங்க பேரு சார் பேர் கோவிந்தராஜ் சார். எந்த ஊர் சார்? சார் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். ஓகே, என்ன பண்றீங்க கோவிந்தராஜ் சார்?
சார் நான் விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கேன். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு விவசாயம்? நல்லா போதா? நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். உங்க மாவட்டத்துல மஞ்சள் சாகுபடி ரொம்ப ஃபேமஸ் இல்ல? ஆமாம் சார், மஞ்சள் சாகுபடி ஜாமிச்சு. ஓகே, மஞ்சள் ஜமக்காலம் நிறைய சொல்லலாம். பெரியார் ஆமா சார். பிறந்த ஊரும் கூட ஈரோடு. எனிவே ஆமாம் சார். உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. சொல்லுங்க சார். 15 செகண்ட்ல சொல்லணும். 4 ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒன்று நீங்க தேர்ந்தெடுக்கணும். திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க சார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி நாகாலாந்து, டி பீகார். உங்களுடைய டைம் இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. ஈவி கேரளா சார். சார் கேரளா சார். ஆப்ஷன் பி கேரளான்னு கோவிந்தராஜ் சார் சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். பார்க்கலாம் அது சரியா அப்படின்னு. இவிஎம் எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம். எப்போ எங்க பயன்படுத்தினாங்கன்னு. கேரளா சார். பி கேரளா. வெல் டன். ஆமாம் சார். சிறப்பு சார், சிறப்பு. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எப்படி சார் தெரியும் உங்களுக்கு இது? சார் எனக்கு ஓரளவுக்கு இந்த அதிகமாக அந்த கேரளாவில் தான் இந்த மாதிரி சில பண்றது மாதிரி தெரியுது, அதனால தான் டப்புன்னு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. ஓகே, அங்கே வந்து பரூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் 1982 பயன்படுத்தினாங்க. ஒரு ட்ரையல் பேசிஸில், ஒரு பைலட் பேசிஸ் தான் பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து நிறையா சிக்கல் வந்தது. அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தம் செய்ய வேண்டியிருந்தது. ஏன்னா டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த திருத்தம்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த யூஸை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக அங்கே தான் செக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அது கேரளாங்கிறது சரியான விடை. ஆரம்பத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் உள்ள வேட்பாளர் ஜெயிச்சவர் தோத்தவர்லாம் கோர்ட்டுக்கு போய் அந்த மெஷினில் ஏதோ ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லி நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இவிஎம் பயன்பாடு வந்து பொதுவாக வந்தது. சரி, எனிவே உங்களுக்கு அடுத்த கேள்வி வரப்போது. இதுக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் திரு கோவிந்தராசு. உங்களுக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க சார். 1957 இருந்து 2016 வரை நடந்த தேர்தல்களில் மு கருணாநிதி அவர்கள் போட்டியிடாத சட்டமன்ற தேர்தல் எது? அந்த வருடத்தை சொல்லணும். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் 1967 சார். 1967 சார். 1967 சொல்லிருக்காரு. 67. ஓகே, லாக் பண்ணியாச்சு. 67ஆ? ஆமாம் சார். 67 பார்த்துடலாம். நீங்க சொல்லிட்டீங்க, அது சரியான விடையான்னு பார்க்கலாம். ஆஹா, சரியான விடை இல்லையே சார். அது 1967 அவர் ஜெயிச்சு அண்ணா தலைமையில் உள்ள மினிஸ்ட்ரியில அவர் பதவியேற்றார் இல்லையா, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார் இல்லையா 69ல. சரி, அப்ப சரியான விடை என்னன்னு பார்க்கலாமா? ஓகே சார். 1984 எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது நடந்த எலெக்ஷன். அப்ப இதுல அவர் போட்டியிடல. அப்ப மேலவை உறுப்பினராக இருந்தார். ஆமாம் சார். ஆமாம் சார். அதனால அந்த தேர்தலில் போட்டி போடல சார். பட் குட் அட்டெம்ப்ட். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் டவுட் போயிடுச்சு. கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா 15 செகண்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஒரு டீப் மூச்சு எடுத்துட்டு யோசிச்சிங்கன்னா வந்திருக்கும். அது சில சமயத்தில் பதற்றப்படக்கூடாது. மாதிரி காரியம் சிதறும் சொல்லுவாங்க. பட் ஓகே, உங்களுடைய ஆர்வம் வந்து உண்மையிலேயே பாராட்டக்குரியது. நன்றி சார். தேங்க்யூ. ஈரோடு மாவட்டம், மதுரை மாவட்டம் நிறையா வராங்க. நம்ம வந்து இந்த சொல்க வெல்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேருந்து வரணும். இங்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, புதுக்கோட்டை எல்லா மாவட்டத்துலேருந்து வரணுங்க. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு ஈவெண்ட். தமிழ்நாட்டு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள வெளி மாநிலங்களில் இருக்க தமிழர்களும் கலந்துக்கலாம், வெளிநாட்டிலேருந்து கூட கலந்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபோன் வழியாக கேள்வியை கேட்குறோம். இங்கே ஒரு அரங்கத்தில் குவிஸ்னா சில பேர் தான் கலந்துக்க முடியும், அல்லது ஒரு ஆடிட்டோரியல் குவிஸ்னா சில பேர் தான் கலந்துக்க முடியும். ஃபோன் வழியாக குவிஸ்னா எல்லாருக்கும் லைன் ஓப்பன் இல்லை, யார் வேணாலும் அடித்து பேசலாம். இது ஒரு ஜனநாயகமான முறை அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். மக்களே, இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. நான் உங்கள் டிஎன்ஆர். அடுத்த காலம் ரெடியா? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து முருகேஷ் குமார் பேசுகிறேங்க சார். பாண்டிச்சேரியா? கோயம்புத்தூர்ல இருந்து முருகேஷ் குமார். ரைட் சார். என்ன பண்றீங்க நீங்க? சார் நான் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க. பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க. ரைட் சார். கேள்விக்கு போயிடலாமா? 15 செகண்ட். முதல் கேள்வியில வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். யோசிச்சு சொல்லுங்க. டயத்துக்குள்ளார சொல்லிடணும். முருகேஷ் குமார் அவர்களுக்கான கேள்வி இதோ.
விவிபேட் இயந்திரம் ஒரு வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னத்தை எவ்வளவு நேரம் காண்பிக்கும்? ஆப்ஷன் ஏ 5 நொடிகள், ஆப்ஷன் பி 7 நொடிகள், ஆப்ஷன் சி 8 நொடிகள், ஆப்ஷன் டி 10 நொடிகள். உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது. 5 நொடிகள் சார். 5 நொடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகேஷ்குமார். லாக் பண்ணிடுங்க. அது சரியான விடையான்னு பார்த்துடலாம். ரொம்ப குயிக்கா சொல்லியிருக்காரு. சாரி சார், ராங் ஆன்சர். சரியான விடையை பார்த்துடலாமா? பாத்துடலாம் சார். 7 செகண்ட் சார். விவிபேட் இயந்திரங்கிறது வந்து இவிஎம்மோட அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் இவிஎம்ல ப்ரெஸ் பண்ண உடனே, ஒரு பட்டனை அமுக்கின உடனே பக்கத்தில் அந்த மெஷினில் அந்த சீரியல் நம்பர், வேட்பாளரோட பெயர், அவருடைய சின்னம் வரும். அதை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம யாருக்கு அமுத்துனீங்களோ அவருக்கு தான் வந்திருக்கான்னு. இது அந்த வெரிஃபிகேஷனுக்காக வச்சுருக்காங்க. பட் சாரால் சரியான விடையை சொல்ல முடியல. பட் அது கலந்துக்கிட்டாரு. இப்போ இந்த விடையை தெரிஞ்சிருப்பார் இல்லையா சார்? கண்டிப்பா சார். அதுதான் முக்கியம். பாருங்களேன், அவர் வந்து தவறா சொன்ன உடனே மனம் தளராம என்ன ஆன்சர் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னாரு. அதுதான் குவிஸோட சிறப்பு அம்சம். இதுலேருந்து ஏதாவது தெரிஞ்சுட்டு போகணும், ஒரு டேக்அவே இருக்கணும். ரைட்டா மக்களே? சொல்க வெல்க ரொம்ப சீரும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. நன்றி சார். உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். பல இடங்கள்லேருந்து பலதரப்பட்ட மக்கள், ஆண்கள், பெண்கள். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன், பாப்பா என்ன அழகான பதில் சொல்லி பரிசையும் ஜெயிச்சிருக்கிறான் இன்னைக்கு. பார்க்கலாம் அடுத்து யார் ப்ரைஸ் ஜெயிப்பான்னு. அடுத்த காலர். ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேரு? என்னோட பெயர் கரூர் மாவட்டம் உமாபதி ஐயா. உமாபதி, என்ன செய்றீங்க உமாபதி சார்? நான் பார்வை மாற்றுத்திறனாளி ஐயா. 100% பார்வை தெரியாது. ஓ அப்படிங்களா சார்? ஓகே, உங்களோட கேள்விக்கு போயிடலாமா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கணும் ஐயா. வெரி குட். 15 செகண்ட் சார். 4 ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லணும். அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் கேட்கலாம். ஆமா, அரசியல் வரலாறு, தேர்தல் நடைமுறை எல்லாமே வரலாறு. அதாவது எனக்கு ஹிஸ்டரியில ரொம்ப பிடிக்கும். அதாவது பழைய வரலாறுகள் ஏதாவது கேளுங்க. ஓ, உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு வரலாறுல? ஆமா, வரலாறுகள்ல ரொம்ப ஆர்வம். எலெக்ஷன் வரலாறு இதெல்லாம் ரொம்ப விருப்பம் அதிகம். வெரி குட் சார். ஆல் தி பெஸ்ட் சார். பாப்போம் நீங்க எப்படி ஆன்சர் சொல்றீங்கன்னு. சரி, உங்களுக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க ஐயா. சமீபத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்த காங்கிரஸ் உறுப்பினர் யார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி தங்கபாலு, ஆப்ஷன் சி கிறிஸ்டபர் திலக், ஆப்ஷன் டி கிரீஷ் சோடங்கர். உங்களுடைய டைம் ஆரம்பிக்குது. கிறிஸ்டபர் திலக்னு நச்சுன்னு சொல்லியிருக்கிறார் சார். பார்க்கலாம் சரியான விடையான. லாக் பண்ணிடுங்க. கிறிஸ்டபர் திலக்க லாக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் சி. எஸ், வெரி குட் சார். சரியான விடை கிறிஸ்டபர் திலக். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்க நாகாலாந்து, மணிப்பூர்லாம் காங்கிரஸ் பொறுப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய அறிமுகம் இல்லாதவர். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், இந்த நாமினேஷனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு சார். பிரில்லியன்ட், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகேங்க. இப்ப அடுத்த கேள்வி எப்படி இருக்க போகுது கேளுங்க. அது வரலாறு தான். எனக்கு வந்து இன்னும் ஹிஸ்டரி, அந்த வரலாறுகள், பழைய வரலாறுகள். என்ன கேள்வி வேணா வரலாம், கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கூட வரலாம். பரவாயில்ல, சொல்லுங்க சார். அது நான் அடுத்த முயற்சி பண்றேன். வெரி குட் சார். இதுதான் முயற்சி திருவினையாக்கும். ஐ வில் கீப் ட்ரையிங் சார். உங்களுக்கான பரிசுக்கான கேள்வி இதோ. சொல்லுங்க ஐயா. அமைச்சர் துரைமுருகனை தவிர 1996 முதல் 2021 வரை ஒரே தொகுதியில் தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற்றவர் யார்? உங்களுடைய டைம் இப்ப ஆரம்பிக்குது. ஓகே ஐயா. 96 இருந்து 2021 வரைக்கும் 6 முறை ஒரே தொகுதியில ஜெயிச்சவர் துரைமுருகன் மாதிரி. டைம் முடிய போகுது சார். ஆப்ஷன் தெரியலங்க ஐயா. ஓ, தெரியலன்னு சொல்லிட்டாரு. அடுத்த முறை முயற்சி பண்றேன். அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. ஆன்சரை பார்த்துட்டு போங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. திரு சக்கரபாணி அவர்கள், உணவுத்துறை அமைச்சர். சரி, ஓகே. அடுத்த முறை இதே முயற்சி பண்றேன். அதுதான் ஸ்பிரிட் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உற்சாகம் எனக்கே ஒட்டிச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. நான் ஓம் கேர் மாதிரி வச்சு வயதானவங்களை பாத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். நான் இப்போ நீங்க கொடுத்த உற்சாகம் வந்து இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே அடுத்த வர கேள்விகள் எல்லாம் தயார் பண்ணுங்கிற ஆர்வம் வந்துச்சு எனக்கு.
ஓ சரி சரி, சந்தோஷம் ஐயா, Thank you. சந்தோஷம். Thank you, வாழ்த்துக்கள். thank you, sir. நானும் வாழ்த்துக்கள், அடுத்த வாழ்த்துக்கள். முயற்சி பண்றேன். நாளை மறுபடியும் வரேன். சரி. அடுத்த வாரம் அடுத்த காலர். ஹலோ ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம். உங்க பேர் சார்? பாலமுருகன், பாலமுருகன். எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டம். ஊர் பேர் சொல்லுங்க. மேலப்புலியூர். ஓகே சார், என்ன செய்றீங்க? நான் இப்போ வந்து விவசாயம் சார். விவசாயம் தருங்க. போன் வந்து நீங்க டிவி பக்கத்துல இருந்து பேசாதீங்க. டிவி வால்யூமும் கம்மி பண்ணிங்க, டிவி பார்த்துட்டு இருந்தா சரிங்களா? ஓகே சார். எனக்கு ஆடியோ கிளியரா கேட்கணும். நீங்க இரண்டும் செய்ய முடியாது. ஓகே சார், சொல்லுங்க. வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். டிவி பக்கத்துல நிக்காதீங்க ப்ளீஸ், தள்ளி வந்துருங்க. இல்லை டிவி பக்கம் நிற்கல சார். ஓகே ஓகே. இப்போ வந்து முதல் கேள்வி கேட்போம். 4 ஆப்ஷன் இருக்கும். 15 செகண்ட்குள்ள சொல்லணும். தயாரா நீங்க? நான் ரெடி சார், ரெடி. ரெடி. பாலமுருகன் அவர்களுக்கான கேள்வி இதோ. முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் முதன் முறையாக எந்த தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்? ஆப்ஷன் ஏ சைதாப்பேட்டை, ஆப்ஷன் பி குளித்தலை, ஆப்ஷன் சி திருவாரூர், ஆப்ஷன் டி ஆலந்தூர். உங்களுக்கான நேரம் இப்ப ஆரம்பிக்குது. சார் இருக்கீங்களா? சார் இருக்கு சார், இருக்கு. டைம் முடிய போகுது. ஓகே ஓகே. திருவாரூர் சார். திருவாரூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி. நேரம் முடிகிற சமயத்தில் சொன்னாரு. அவர் நேரம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அது சரியான விடையான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி திருவாரூர். ஆஹா, தவறான விடை. அவர் திருவாரூர்ல இருந்து கடைசி முறையா எம்எல்ஏ ஆனாரு 2016. முதல் முறை நம்ம கேட்டிருந்த கேள்வி. சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். சைதாப்பேட்டையா குளித்தலையா ஆலந்தூரா? குளித்தலை. 1957 குளித்தலை தொகுதியிலிருந்து கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஓகேவா? ஹார்ட் லக் சார். பட் அடுத்த முறை கலந்துக்குங்க, கண்டிப்பா சார், கண்டிப்பாங்க. வெற்றி பெறலாம். மக்களே, அடடடடா பரபரன்னு போயிடுச்சு. நம்ம வந்து இன்னைக்கு வின்னர்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். வின்னர்ஸ் வாழ்த்துக்கள். வெற்றி பெறாதவர்களுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த முறை நீங்கள் குவிஸில் ஜெயிக்கலாம். அடுத்த வார குவிஸில் ஜெயிக்கலாம். ஜெயிச்ச 2 பேர் வந்து மோனிஷ், மதுரையிலேருந்து ஒரு பையன், அப்புறம் அருணாச்சலம் அவர்கள் 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம மாலை முரசு செய்திகள் டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கேஷ் வவுச்சர்ஸை அனுப்பி விடுவாங்க. கவலையே படாதுங்க, சட்டுப்பட்டு உங்களோட பரிசு வந்துடும். உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தாங்க மன நிறைவாக இருக்குது. உங்களுடைய ஆர்வம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் கலந்துப்பேன், சொல்லுவேன், விஷயம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கலந்துக்கிட்டீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி சனிக்கிழமை 3 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடரும். எலெக்ஷன் வரைக்கும் நம்ம அதகலம் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். சரியா? இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டரன் கிளப்ஸோட நான் உங்கள் டிஎன்ஆர் சைனிங் ஆஃப். டேக் கேர், லவ் யூ ஆல்.